ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, கேப்டன் ஜான் வந்து டேங்காக லெட்டர் எழுதி வச்சுருப்பார். எழுதி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அவரும் வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்துப்பாங்களே, அவங்களோட அவரும் போயிருப்பார். போயிட்டுருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தா கடைசியில் வேறு எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க, வேறு டேரெக்ஷனில். அதோட பார்த்துருந்தோம். இந்த பாட்டில் வந்து டேங்க் காலையிலே எழுந்திருக்கிறாரு. அப்படியே சூரிய வெளிச்சம்லாம் மூஞ்ச பட்டோன்னே எழுந்திருக்கிறாரு. ஏந்திச்சு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இவரை தான் தேடுறாரு, கேப்டன் ஜானை தான் தேடுறாரு. கை வச்சு வச்சு பார்க்குறாரு, என்ன ஆளையே காணும், இங்கே தானே கிடந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்புறம் ஏஞ்சி அப்புறம் வேறு எங்கேயாவது நிற்கிறாரா, இந்த டேபிள் பக்கத்தில் நிற்கிறாரா அப்படிலாம் சொல்லிட்டு பார்க்குறாரு. எங்கேயும் காணும். இவருக்கு உடனே பயம் வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தானே வந்து அந்த நியூ இயர் நைட்டு, அதனால் இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் டேயில் தான் வந்து அதாவது கேப்டன் ஜான் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். அதனால வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஏந்திருப்பாரா. ஏந்திரிக்கும் போது தான் அவரால் நடக்க முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி நாள் வந்து டேங்க்கும் கேப்டன் ஜானுக்கும் மேக்கப் செஷன் நடந்திருக்கும். அதனால் டேங்கால் சுத்தமாக எழுந்திரிக்க முடியல அவருக்கு. அப்புறம் தான் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்து பார்க்குறாரு. உடம்பு ஃபுல்லாக பைட்ஸாக இருக்குது, இக்கீஸாக இருக்குது. அவர் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாரி ஷை ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே எங்கேயாவது தான் இருப்பார், நம்ம தான் கொஞ்சம் லூஸ் மாரி யோசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, சரி பெட்டை விட்டு ஸ்லோவாக ஏந்திரிப்போம், நம்மளை ஏந்திரிக்கவே முடியலேன்னு சொல்லிட்டு ஏந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது ரைட் சைடில் பார்த்தா ஒரு பேப்பர் கண்ணில் மாட்டுது. என்ன பேப்பர்னு ஒன்றே ஒரு எடுத்து பார்க்குறாரு. அந்த பேப்பர் பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. ஏன்னா வந்து கேப்டன் ஜான் வந்து இந்தமாரி நான் வந்து வெளில போகிறேன், அழகான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சனில் செஞ்சு வச்சுருக்கேன், அதை சாப்பிட்ரு, நான் கூட சீக்கிரமே வந்துடுவேன், நீ எதுக்கும் பயப்படாத, கன்ஃபார்ம் வந்துடுவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுப்பார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக். ஏன்னா எதுவுமே வந்து ப்ராப்பராலாம் இன்ஃபார்ம் பண்ணல, நார்மலாக தானே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு லைட்டாக பயம் வருது. இருந்தாலும் சரி ரிட்டன் வந்துடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருலன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பொறுமையாக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. எடுத்து போடும்போது சட்டையை காணும். சட்டைங்கன்னு தெரிஞ்சு சட்டையை தேடிட்டுருக்காரு. சட்டையும் போட்டுட்டு கீழே போகிறாரு. கீழே போயிட்டு இந்த ஃபுட்டெலாம் செஞ்சு வச்சுருப்பாங்களே அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரி இப்போது இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் வேர் பண்ண சட்டை வந்து கேப்டன் ஜியான் தான். ஏன்னா கேப்டன் ஜியான் அந்த சட்டை மட்டும் தான் இருந்துச்சு. இவர் சட்டை தேடினாரு, கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு இவர் கதவை லாக் பண்ணிட்டு, அதை கேப்டன் ஜியான் வீட்டில் தானே இருக்கார், அவர் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு டேங் வந்து பார்பவமோட வீட்டுக்கு கதவு வந்து தட்டார். அதாவது வீட்டுக்கு வந்து அப்பன்னு பார்த்து தான் வந்து கரெக்டாக பார்பவம் அம்மாவும் கை நிறைய வந்து பழம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கேப்பா போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நேற்று முழுக்க நான் வந்து இப்படி இந்த சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தூங்கிட்டேன், அதனால தான் வர முடியல அப்படி சொல்லிகிட்ருக்காரு. இவங்களும் வந்து இல்லை நாங்கள் நைட்டு முழுக்க உங்களுக்காக வெயிட் பண்ணோம், நீ தான் வரல, நான் அதனாலே பார்வம் சாப்பிடாமே கிடந்தான், நீ வருவேன்ட்டு கடைசியில் இப்போ தான் வர, நீ சாப்பிட்டியா? பாவம் பார்பவம் தான் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அவன் தூங்கிட்டு இருக்கான் பாரு ரூமில், நீ போய் எழுப்பி விடு. அப்படியா, அவன் என்ன சாப்பிடலையா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து போகிறாரு. இவங்களும் வந்து போயிடுறாங்க, வேறு ஏதோ ஷாப்பிங் பண்ண போல் போயிடுறாங்க. இவனே டேங்கும் வந்து வீட்டில் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹால் ஏரியா தான் இருக்குது. சரி ஹால் ஏரியாவிலேருந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு டேங்க் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் அப்படி படுத்து கிடக்குறாரு கீழே பார்பவம், ஒரு மாரி இந்த பில்லோ ஹக் பண்ணிட்டு. இவருக்கு ஷாக்கு. இவர் கதை திறந்தோடனே ஒரு மாரி வெளிச்சம் படும்ல, அதனால பார்பவம் லைட்டாக ஏஞ்சிட்டு நீ இப்போ தான் வரையாட்டாங்க அப்படின்றாரு. ஆமாம், நான் இப்போ தான் வந்தேன், நீயே தரையில் படுத்துட்ருக்க, என்ன ஆச்சு, உன் கண்ணெல்லாம் இப்படி போய் வீங்கிருக்கு? இல்லை என் கண்ணெல்லாம் ஒன்றும் வீங்கலை, அது டாய்லெட் தூங்கிட்டேன், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், நீ தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்பவம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவருக்கு அந்த ரீசன் கன்வின்ஸ் ஆகலை. இவரும் சரி சாரி, நான் வந்து கொஞ்சம் அங்கே நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. இவரும் பார்பவமும் அப்படியே ஏஞ்சி பார்க்குறாரு. ஏஞ்சி பார்த்தோன்னே சரி பரவாயில்ல அப்படி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபேஸும் டல்லாக இருக்குது, ஃபேஸ்லாம் ரெட்டாகி போச்சுன்னு அழுது அவர் அப்படியே சரி வீடு அப்படி சொல்லிட்டு கீழே கழுத்தை பார்க்குறாரு. கழுத்தில் தான் ஹிக்கீஸ் இருக்கே, பார்த்தோன்னே மனசே உடஞ்சி போச்சு. சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு, ஆனால் உனக்காக நான் ஃபுட் ரெடி பண்ணி வச்சேன், சரி விடு அப்படின்றாரு.
டேங்கும் இல்லை வா நம்ம சாப்பிட்லாம், இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் அங்கே இருக்கா, டைனிங் டேபிளை பார்த்துட்டு ஃபுட்லாம் நல்லா இருக்கு பார்க்கவே, இப்போயே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அது நேற்று வச்ச சாப்பாடு தானே, அது ஸ்பாயில் இருக்கும்ல, அதான் பார்பம் கையை பிடிச்சி நிறுத்தி நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, நான் எனக்கு வேணால் புதுசாக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லாம் ஆல்ரெடி செஞ்சு டைனிங் டேபிள் வச்சுருப்பாங்களா, அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறாரு. போட்டு கழுவிட்டுருக்காரு. டேங் வந்து பின்னாடி நின்றுட்டு சாரி நான் வேணும்ட்டேலாம் பண்ணல சாரி அப்படின்ட்டுருக்காரு. பார்பம் ரிப்ளை பண்ணேன், ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஹர்ட் ஆகிருக்கு, ஏதோ பேசினா அழுதுருவேன்னு நினச்சிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கார். அப்படியே நின்றுட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு கதவை யாரோ உடச்சிட்டு வராங்க. இவருக்கு ஒன்றே ஷாக் அடிச்சு டேங் கத்துறாரு, யார் அது கதவை உடச்சிட்டு வராங்க, அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே பார்பம் காலை பார்த்து டக்குன்னு ஒருத்தன் கன் வச்சு சுட்டுறான். இங்கே டேங்க் அப்படி ஷாக்கு, என்ன பண்ணுறதுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்துட்டு கத்துறாரு. இங்கே வந்து பார்பம்லாம் எதுவும் பண்ண முடியல, அவர் கத்தலாம் இல்லை, ஆனால் கீழே பொட்டுன்னு விழுந்துட்டார். இங்கே அந்த ஆட்கள்லாம் வந்து அப்படியே டேங்கை அப்படியே தூக்க பார்க்க டேங் வந்து உதச்சி இந்த அவரோட சோல்ஜர் ட்ரைனிங்கில் இந்த வித்தையெல்லாம் காட்டினாலும் வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணிட்டார். சரி உடனே நம்ம பார்பம் அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்பம் வந்து எழுப்பிட பார்க்கும்போது கரெக்டாக வந்து இந்த கரண்ட் ஷாக் வந்து யூஸ் பண்ணி கழுத்துலேயே இது பண்ணிடுறாங்க. உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அங்கே பார்போமா ஆல்ரெடி மயங்கி விழுந்திருப்பார், ஏன்னா ரத்தம் அவ்வளோ போயிருக்கும், அதனால் அதை அப்படியே மயங்கி விழுந்திருப்பார். இவரை டேங் மயங்கி விழுந்தோடனே டேங் அப்படியே குண்டு கட்டையாக தூக்கிட்டு போய் அப்படியே இந்த சைடு பார்த்தா கேப்டன் ஜானை வந்து அந்த எலக்ட்ரிக் சேரில் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து கொடுக்கும்போது அவனை தாங்க முடியல, கத்துறாரான்ட்டு. அதை பார்த்து ஜேவானும் வந்து என்ன ஷாக் அடிக்குதா வலிக்குதா, நீ இப்படி கதற பார்க்கும்போது எனக்கு ஒரே குளிர்ச்சியாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேப்டன் ஜானும் சும்மா இல்லை, இந்தமாரி உன்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும், என்னை அவுத்து விட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, எலக்ட்ரிக் ஷாக்கு மட்டும்தான் உன்னால் கொடுக்க முடியும், வேறு எதுக்குமே நீ லாய்க்கே கிடையாது, உன்னால் வந்து எந்த எதுவுமே ஆள முடியாது, நீ அதனால தான் வந்து கடைசியில் அமெரிக்கா கிட்டே போய் நின்றுட்டுருக்க, உனக்கு பதவி வேணும் அப்படின்ட்டு, இருக்கிறதுல நீ தான் வீக்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவானை பிடிச்சி கத்திகிட்ருக்காங்க. ஜேவான் ஆல்ரெடி ட்ரிகரில் இருப்பார், இவர் இப்படிலாம் சொன்னால் கவனம் இருப்பாரா, அவர் இன்னும் எலக்ட்ரிக் ஷாக்கை ஏற்றி விட்றாரு. ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் யார் நான் உனக்கு வந்து வீக்கான பர்சன், நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு ஸ்டொமக்லேயே வந்து அடிக்கிறாரு, கேப்டன் ஜேனோட ஸ்டொமக்லேயே. அவரால் தாங்க முடியல, ஷாக் வேறு அடிக்கிறாங்க, இவர் வேறு வந்து உதட்டுலேயே அதாவது தொப்பையில் வந்து அடிக்கிறாரு. அவருக்கு வந்து வலி வந்து உயிர் போகுது, இருந்தும் வந்து அப்படியே இந்த ஒரு மாதிரி போல்டாக நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. உனக்கு வலிக்கலைல்ல நான் உனக்கு வலிக்குது, வலினா என்னென்னு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜேவான் வந்து சைக்கோ மாதிரி பேசிகிட்ருக்கார். அதுக்கு கேப்டன் ஜியானு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு பயமும் கிடையாது, என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூலாக சொல்கிறாரு. இவரும் வந்து உனக்கு சரி உன்னை கொல்றது தானே உனக்கு பயம் இல்லை, உனக்கு நான் ஒரு வழியை காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்றாங்க. ஒருத்தவங்க கை காலெலாம் கட்டி போட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க. அதான் டேங் வந்து அழைச்சிட்டு வராங்க. டேங்கை பார்த்தோன்னே வந்து இங்கே இவருக்கு அப்படியே ட்ரிகர் ஆகுது. கேப்டன் ஜானுக்கு கத்துறாரு, நீ எதுக்கு உன்னை பிடிச்ச, உன் பிள்ளை தானே எதுக்கு பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த சரி ஜேவான் மாதிரி கேட்குறதாவே இல்லை, என்ன இப்போ எரியுதா ஒழுங்கு மாதிரியே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கேப்டன் ஜான் ட்ரிகரில் அப்படியே கத்தும் போது அந்த ஷாக்கு அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சேர்லேருந்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜேவானுக்கு அப்படியே குதூகலமாக இருக்குது, பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஆனால் இந்த சைடு வந்து இந்த டேங் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு கண்ணெல்லாம் கட்டியிருக்காங்க, உட்கார வச்சோடனே வந்து கண்ணை அவுத்து பார்த்தோன்னே வந்து இவருக்கு வந்து ஷாக்கு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்ருக்கும் போது இந்த ஜேவானோட ஆளுங்கள்லாம் இருப்பாங்களே, அதாவது சோல்ஜர்ஸுன்ற நேமில் வந்து ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, என்னது இது இந்த டேங் வந்து ரொம்ப வந்து உமன் மாதிரி ஃபீல் ஆகிறான், ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு மாதிரி ரொம்ப லீனாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. அது கேட்டோன்னே ஒரு மாதிரி இவருக்கு வந்து கேப்டன் ஜானுக்கும் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி, ஒழுங்கு மரியாதை தொடாத, வெளில வா, அவனை விட்டு வெளில வந்து நில்லு, நீ அவனை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே டேங்க்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி ட்ராமாவில் இருப்பார், இந்தமாரி உமன் கூட கம்பேர் பண்ணுறது. என்ன தான் அவர் வந்து ஒரு மாதிரி ஃபெமி எனர்ஜியோடு இருந்தாலுமே வந்து உமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு ட்ரிகர் ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி க்ரியேட் ஆகும். அதனால் அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு.
அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேவான் வந்து இந்தமாரி பக்கத்தில் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க போலடா, நீ போய் தொடுறா, அப்போ தான் வந்து அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பையனையே வந்து சொல்கிறார். இந்தமாரி டேங்கை பார்த்து நீ அவன் நின்றுட்டுருப்பாங்களே அவங்கள பார்த்து பக்கத்தில் இருக்க சோல்ஜர்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் தொடு அவனை, லைக் பேட் டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து டேங்க் ஒரு மாதிரி மனசுலாம் கஷ்டமாச்சு. இங்கே வந்து இவர் கேப்டன் ஜான் வந்து அதுக்கு எப்போ சேரை உடச்சிட்டு போவான் அந்தமாரி அவர் குதிச்சிட்டே கிடக்குறாரு. பக்கத்தில் அந்த சைடு 2 சோல்ஜர்லாம் இருப்பாங்க, பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவர் குதிச்சிட்டே இருக்காரு, கயிறு வேறு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கையும் பிடிக்க முடியல. அப்படியே இங்கே வந்து இந்த சோல்ஜரும் வந்து டேங்க் மேலே கை வைக்கணுன்னே டேங்க் வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஆல்ரெடி நார்மலாக கை வச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கை வச்சா அவருக்கு ஒரு மாதிரி கையில் ஒரு மாதிரி உடம்பு வந்து டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. நவரை பார்க்கும்போது ஜேவன் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ செய்கையுமே ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்ற மாதிரி பேசுகிறாரு. இங்கே வந்து இது டேங்க் இன்னும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் அது கேட்கும் போது அவருக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு வந்து அந்த சோல்ஜர் இருக்காங்களே டேங்கோட ஃபேஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண வர்றாரு. இவர் டேங்க் வந்து ஆனால் வந்து விடலை, அவர் பாட்டு தள்ளி போகிறாரு. அவர் வாயில் தானே டேப் போட்டு வச்சுப்பாங்க, அவர் அந்த டங்கை வச்சு அந்த டேப்பை தூக்கி போட்டு அவர் கிஸ் பண்ண வர மூஞ்சிலே வந்து துப்புறாரு. துப்புனோடனே இங்கே கேப்டன் ஜானுக்கு அப்படி தான் துப்பு, மூஞ்சிலே துப்பு அப்படின்னு வந்து கத்துறாரு. இவங்க துப்புனோடனே வந்து டேங்கோட ஃபேஸ்லேயே ஒரு அடி, அப்படியே காலை வச்சு ஒரு விட்டு யாரை வந்து நீ வந்து துப்புற, எவ்வளோ தைரியம் இருக்கும் துப்புற அப்படின்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்துறாரு டேங்க் பிடிச்சி. இங்கே கேப்டன் நம்ம முடியல, விடுறா நான் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், நீ அவனை காலிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு. இப்படிலாம் பண்ணோடனே வந்து ஜேவானுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அதை எப்படி வந்து மூஞ்சில் துப்புவான், என்னோடய ஆள் மேலேயே நீ துப்புவியோ அப்படின்னு சொல்லிட்டு, எடுறா அந்த வேட்ஸ் எடுத்துடுவா, உருக்கு அவன் காலிலே வை, அவன் என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போமே அப்படின்னு. நீ இதெல்லாம் பண்ணினா, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணினா நீ உயிரோடையே இருக்க மாட்ட, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஜேவான் உனக்கு மனசாட்சியே இல்லையா, உன் புள்ள தானே, இப்படி தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேப்டன் ஜேவனும் கத்திகிட்ருக்காரு. ஆனால் சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் கேட்பாங்களா, அவங்க பாட்டு வந்து அந்த வேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டேங்க் பிடிச்சி உட்கார வச்சு இதில் ஊற்றுறாங்க, அந்த கை காலெலாம் ஊற்றுறும் போதே வந்து இங்கே டேங்கும் கத்துறாரு. கேப்டன் ஜியானும் அவனை விட்றா, நான் ஏஞ்சி வந்தானே நீங்களாம் அவ்வளோதான் காலி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. உடனே ஜேவானும் சரி போது நிறுத்து, நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று வந்து இந்த கொரியாவே வந்து நீ என்கிட்ட விட்டுரு, என்னோடய கண்ட்ரோலில் விட்டுரு, நான் பார்த்துக்குறேன், இன்னொன்று வந்து கொரியா நீ எடுத்துக்கோ, ஆனால் வந்து உனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டான், இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான், கொரியா என் கையில் விட்டினா டைம் உனக்கு கிடைப்பான் உயிரோட, இல்லைன்னா வந்து டைம் உனக்கிட்ட கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே இவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, இவருக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. கேப்டன் ஜான் அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நீ என்ன சொல்கிறது, எனக்கு 2 வேணும் கத்திகிட்ருக்காரு. உடனே டேங்கும் வந்து இல்லை நீ வந்து என்னை சூஸ் பண்ணாத, நீ என்னை சூஸே பண்ணாத, நீ வந்து உனக்கு என்ன தோந்தாத முடிவெடு, இங்கே வந்து டைம் அப்படியே கவுண்ட் டவுன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் இப்போது 7 எண்ணுவேன் அவ்வளோதான் டைம் உனக்கு அப்படின்னோடனே இந்த சோல்ஜர் பக்கத்தில் நிற்பாங்களா அவங்க 1ன்றாங்க. நீ என்னை சூஸே பண்ணாதான்னு டைமும் கத்திகிட்ருக்காரு. இங்கே கேப்டன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க டைமோட ஐஸே. டைம் வந்து இப்போ என்னை சூஸே பண்ணாத, நீ சூஸே பண்ணக்கூடாது, என்ன நான் வந்து பெர்மனெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. டூன்னோடனே வந்து இல்லை எதுவுமே பண்ணாத, என்னை பார்க்காத, நீ என்னை பார்த்தினா வந்து உனக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும், நீ வந்து என்னை சூஸ் பண்ணாத, நம்ம கொரியா தான் முக்கியம் அப்படின்றது. அப்படியே 3, 4, 5, 6ன்னு வந்து வருஷம் சொல்லும் போது வந்து டேங்க் முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் ஜான் வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து 7 சொல்லும் போது கூட வந்து இந்தமாரி இல்லை நீ என்னை பாரு, நான் சொல்கிறது மட்டும் கேளு, கொரியாவை சூஸ் பண்ணு, நான் வந்து எப்பயுமே இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் டைம் ஆப் அப்படின்றாங்க. உடனே வந்து இவர் வந்து பதில் சொல்கிறாங்க கேப்டன் ஜான், என்ன முடிவு எடுத்திருக்க, 2 முடிவில் என்ன எடுத்திருக்க, அப்படியே கேப்டன் ஜான் அப்படியே பிளாங்காக அப்படியே பிளைண்டாக அப்படியே வந்து கண்ணை முட்டி வச்சுட்டு எனக்கு டேங்க் தான் வேணும் அப்படின்ட்டார். அதாவது டைம் வேணும்னு சொல்ல டேரெக்டாக கொரியாவை வந்து நீனே வச்சுக்கோ, நீனே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். உடனே வந்து இவருக்கு சிரிப்பு வந்துருச்சு ஜேவானுக்கு. என்ன நீ கொரியான்ருப்பா, இப்போ வந்து என்கிட்ட விட்டு கொடுக்குற, என்ன எல்லாம் மாறிடுச்சா
அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு, ஒழுங்கு மரியாதை நீ வந்து டேங்க் அவுத்து விடு, அவன் போகட்டும், அவனை விடு அப்படின்னாங்க. இவங்களும் வந்து அவுத்து விட்டுறாங்க. டேங்கும் வந்து வெளில அழைச்சிட்டு போய் தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போடும்போதே வந்து டேங்க் கத்துறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை காப்பாற்றிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது கதவை சாத்திடுறாங்க. டைம் கதவை சாத்தின அப்புறம் நான் வருவேன், ரிட்டன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே டைம் வந்து பார்பம் வீட்டுக்கே ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்து கதவு இருக்குல்ல, அந்த கதவை லைட்டாக திறக்கிறாரு. திறந்தோடனே வந்து பார்போமு, அப்புறம் நம்ஜோனு, அப்புறம் இவங்களோட அம்மா, பார்போமோட அம்மா எல்லாம் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு டைம் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே நீங்கள் உங்களுக்குலாம் ஓகேவா, பார்போம் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா பார்போமுக்கு காலில் அடிபட்டுருந்துச்சுல, பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து நம்ஜன்லாம் பார்த்தோன்னே அவங்க ஷாக்கு, நீங்கள் எப்படி நீங்கள் கேம்ப்லலாம் இருப்பீங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வோம் அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பார்வோம் வந்து பிளட்டில் பார்த்தோன்னே எனக்கு வந்து மயக்கார மாதிரி ஆயிடுச்சு. அப்போன்னு பார்த்து தான் நம்ஜனும் கூட வந்தான். அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அந்தமாரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வோம் சொல்கிறாங்க. டேங்கும் வந்து சாரி, எல்லாம் என்னால் தானே, நான் அவங்க வீட்டில் இருந்ததுனால தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. என்னால் தான் பார்போமுக்கும் இப்போ அடிபட்டிருக்கு, என்னை தூக்கிட்டு போகிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணுறாங்க, ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்போம்மா அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் பார்த்து சாரி கேட்டுட்ருக்காங்க. பார்போம்மாவும் இல்லை அப்படிலாம் இல்லை, உனக்கும் தானே அடிபட்டிருக்கு, நீ ஓகேவா, உனக்கு எல்லாம் ஃபஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சா, உனக்கு என்ன நடந்துச்சு, எங்கே அழைச்சிட்டு போனாங்க, உன்னை ஏதோ பண்ணாங்களா, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பார்வோம் எதுவும் சொல்லாப்பட்டு சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. உடனே டேங் வந்து என்ன ரிப்ளை பண்ண தெரியாமல் அவரும் நின்றுட்டுருக்காரு. உடனே பார்வோம் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நீங்கள் கேட்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம், ஒரு மாதிரி அவன் டென்ஷனில் இருக்கான், நீங்கள் போங்க, நீங்கள் வேறு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டூரை பார்க்குறாரு. டேங்கும் வந்து மேலே போய் வந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு அவர் ஒரு பவுச் எடுத்துகிட்டு வந்து 3 பேர் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடியே நீட்டுறாரு. நீட்டிட்டு பார்வோம் பார்த்து இதை எடுத்துக்கோ அப்படின்றாரு. இல்லை, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற, இது என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. உடனே டேங்கை வந்து பார்போம் அம்மா பார்த்துட்டு, நீங்கள் உடனே வந்து கொரியா விட்டு லீவ் ஆகுங்க, ஆஸ்திரேலியா இருக்கும்ல, ஆஸ்திரேலியா போய் நீங்கள் செட்டில் ஆகுங்க, இதில் அதுக்கான மணிலாம் இருக்குது, நான் பார்போம் கிட்டே கொடுத்து விட்ருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஷிப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் போர்ட் ஆகி செட்டில் ஆகிறதுக்கு, இது என்னோடய மணி தான், கவலைப்படாதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்போம் அம்மாவும், இல்லை நீ எங்களோட கன்சர்ன் வச்சு பார்க்குறீங்கன்னா தேவை கிடையாது, ஏன்னா உன் கூட வந்து உன்னோட சேஃப்டியும் முக்கியம்தான், நீனும் என் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு டேங்க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று டேங்க் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண, அந்தமாரி வந்து வார் வந்து வர வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் எனக்கும் வார் வரும்னு தோணுது கன்ஃபார்ம், நீங்கள் இங்கே அமெரிக்கன்ஸ் இருக்க வரைக்கும் கன்ஃபார்ம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது, எப்போ வேணால் வார் நடக்கும், ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியா போயிடுங்க, சேஃபாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பார்வோம் வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஓகே ஏதோ நடந்திருக்கு, ஏன்னா இவர் முன்னாடி தானே கடத்திட்டு போயிருப்பாங்க, கடத்திட்டு போனால ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. அப்படியே டேங்கே நான் ஊற்று பார்த்துட்ருக்காரு, ஏதாவது பேசுவானா, ஏதாவது ரிப்ளை பண்ணுவாப்ல அப்படின்ட்டு. அப்படியே இந்த சைடு கேப்டன் ஜான் மூவ் பண்ணால் வந்து அவரை பிடிச்சி அடின்னு கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்காங்க. அடிச்சிட்ருக்கும்போது பின்னாடியிலேருந்து மெயின் ஜென்ரல், லைக் ஆர்மியோட ஜென்ரல் வந்து வராரு. வந்துட்டு நின்றுட்டுருக்காரா, பார்த்துட்டு வந்து கேப்டன் ஜியானை அப்படியே உருக்க பார்க்குறாரு. பார்த்துட்ருக்கும்போது வந்து ஜேவன் சொல்கிறாரு, இந்தமாரி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் இவனோட எனர்ஜி மட்டும் அப்படியே இருக்குது, என்ன எதாக இருந்தாலும் அப்படியே வந்து கற்றுன்னு கத்துறான், எவ்வளோ அடித்தாலும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு வந்து இந்த ஜென்ரல் வந்து பிடிச்சி அந்த சேரோட தூக்கி அடிக்கிறாரு கேப்டன் ஜியானை. அவர் போய் செவருலேயே அடித்து சேர் வரும்போது இவர் கீழே விழுகிறாரு. விழுந்து அவர் வந்து அந்த வலி தாங்க முடியாமல் அப்படியே வந்து இரும்பிகிட்ருக்காரு. அப்போ அந்த ஜென்ரலும் வந்து அப்படியே இவரை ஸ்காலர் இருக்குல்ல, அதை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கிட்டு, நீ தான் அந்த வெட்டி வேட்டு பையனா, சும்மா ஒரு பென்சிலை வச்சு உலகத்தையே மாற்றிடலான்னு நினைக்கிறாளா, எங்களுக்கு கூட வந்து நோட்டீஸ் லெட்டராக உட்காந்து அனுப்பிட்டுருந்தே நீ தானா, ஆனால் நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் ஒரு லெட்டர் வந்து அந்த இதையே மாற்றிடும், கண்ட்ரியோட இதையே மாற்றிடும்னு நினைக்கிற
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் சொல்கிறார். இது சொல்லிகிட்டே இருக்கும் போதே டேங் வந்து கல்க்குன்னு சிரிக்கிறாரு. சிரித்தோடனே நான் இவருக்கு ட்ரிகர் ஆகுது ஜென்ரலுக்கு. ஓ சிரிக்கிறியா நீனு சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை காலர் அப்படியே பிடிச்சிருப்பாள் அப்படியே பொட்டுன்னு போடுறாரு. அவர் கீழே விழுந்துறாரு. விழுந்துட்டு இவங்க சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு இருக்கும் போது அதை பார்க்கும் போது அங்கே எல்லாருக்கும் ஜெயவான் ஆர்மி ஜென்ரல் எல்லாருக்குமே அப்படியே வந்து வெறுப்பாகுது. ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஜென்ரல் தெரிஞ்சு சொல்லுவாங்க, இவனை கொளுத்திடு, இல்லை இவனை எரிச்சிரு, இல்லை மொத்தமாக இவனை வந்து அப்படியே உருளை உருளாம் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் என்ன சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை எதுவுமே கரெக்டாக இருக்காது, இவனை வந்து மக்கள் முன்னாடியே வந்து குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு மக்கள் முன்னாடி சாகடிக்கணும், இவன் சாகிறத பார்த்து எல்லோரும் வந்து கொண்டாடணும், அந்த அளவுக்கு எதாவது பண்ணணும், இவனுக்கு ஆல்ரெடி அந்த பலாசா இது மேட்டரில் வந்து மாட்டினான் தானே, இவனை போட்டு அந்த அந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, கன்ஃபார்ம் அந்த பிளேஸில் இருக்கவங்களாம் இவன் மேலே கோவமாக இருப்பாங்க, நீ அங்கே அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி ராத்திரி நிற்க வை, இன்றைக்கே இவன் கதையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் வந்து அவ்வளோ வெறியில் பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டே வந்து கேப்டன் ஜீவனோட செஸ்ட்லேயே காலை வச்சு, நீ என்ன தப்பு பண்ணியோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் நீ பேசினது பார்த்தியா, பேசி ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்ச பார்த்தியா, அதுக்காகவே நான் வந்து உன்னை உயிரோட விட மாட்டேன், இன்றைக்கி வந்து சூரியன் உதயட்டும், உன்னோட முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு மிதின்னு மிதிக்கிறாரு. அப்படி இந்த சைடு அப்படி டைம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, எப்படியாவது இவங்களை வந்து கொண்டு கட்டி ஊருக்கு அனுப்பி விட்டுறணும், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் இருக்கவே கூடாது, கன்ஃபார்ம் வார் நடக்கும், வார் நடக்கும் போது தானே கேப்டன் நினைப்பார், அது வேறு ஒழுங்காகவே ஸ்பெசிஃபை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிட்ருக்காரு. என்ன ஆனாலும் சரி எப்படியாவது அனுப்பிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா வந்து பார்பம் ஃபேமிலிக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா வேறு வந்து இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லி நினச்சிட்ருக்காருல, இப்போ இன்னும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது அனுப்பிடணும்னு வச்சுட்ருக்காரு. அப்புறம் ஒரு ஈவினிங் லைக் 5 o'clock மேலே வந்து எல்லாம் வந்து அந்த பலாசாவை அந்த பிளேஸில் அசம்பிள் ஆகிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் அசம்பிள் ஆகிருக்காங்க, இங்கே என்னாச்சு, ஏன் என்னாச்சு எனக்கு புரியலையே, இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏதோ கேப்டன் ரிலேட்டன்றாங்க, என்னாச்சு கேப்டனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இவனுக்கு தெரியாதா இங்கே கேப்டன் வந்து தொங்க போட்டு வச்சுருக்காங்க பாரு அப்படின்றாங்க. கேப்டனும் வந்து அப்படியே கட்டை போட்டு அப்படியே இந்த குச்சியில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க வானத்தில். அவர் மண்டையும் அப்படியே தொங்கி போய் கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே ஷாக், ஏன் என்னாச்சு, அவர் என்ன தப்பு பண்ணார், ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து காசிப் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து ஜேவானும் அப்புறம் ஜென்ரலு அப்புறம் ரைனரு அப்புறம் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகி நின்றுட்டுருக்கும் போது வந்து இந்த ரைனர் இருக்காப்புல, அவர் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸே ரொம்ப பாவமாக வச்சுட்டு அப்படியே வந்து அந்த மைக் இருக்க இடத்துக்கு வராரு. வந்துட்டு ஒரு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. கண் கலங்கிட்டு போது பக்கத்தில் வந்து கையில் வந்து நோட் வச்சுட்ருக்காரு. நோட் வச்சுட்டு பேசலான்னு வரும்போது கரெக்டாக வந்து டைம் வந்து எல்லோரும் தள்ளி பிடிச்சி ஓடி வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே நின்றுட்டுருக்காரு இந்த கூட்டமாக இருக்க பிளேஸில். அப்போ கரெக்டாக வந்து இவரை பார்க்குறாரு கேப்டன் ஜானை. பார்த்தோன்னே ஒரு மனசே கஷ்டமாயிடுச்சு, எப்படி தொங்க போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்களேன் அப்படின்ட்டு. கேப்டன் ஜானா அது பார்க்குற நிலமெலாம் இல்லை, அவரே வந்து இப்போ ஒரு மாதிரி அரங்குறையமாக லைக் உயிரே வந்து பாதி பிடிச்சிட்ருக்க மாரி நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு அப்படியே அந்த ரைனர் வந்து பேசுகிறாரு, இந்தமாரி நம்மளை பற்றி தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, இந்தமாரி புக்கில் நோட்லலாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா, லைக் இந்த ஸ்டோரி புக் ஒன்று, அது வெறும் பொய் தான், அது எதுவுமே உண்மை இல்லை, நம்மளை டீஃப்ரேம் பண்ணுறதுக்காக கேப்டன் இந்தமாரி பண்ணியிருக்காரு, அவர் எந்த விதத்தில் நியாயம் இந்தமாரி பண்ணது, நம்ம நாட்டை அவரே வந்து அசிங்கப்படுத்துகிறாரு, நம்ம நாட்டுக்கு ஒரு இழுக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைனர் வந்து பேசிகிட்ருக்காரு. இது டைம் கேட்க வெறியாகுது. பொய் உடம்பு முழுக்க பொய், ஒரே பொய்யா சொல்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. இந்த ரைனரும் பேசி முடிச்சுட்டு, இதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், ஏன்னா வந்து எங்களை பற்றி மட்டும் தரக்குறைவாக பேசலை, நம்மளை பற்றி தான், நம்ம நாட்டை பற்றி தான், லைக் பலாசா பற்றி அவங்க தப்பாக பேசியிருக்காங்க, நீங்களே யோசிங்க, இவர் உயிரோடு அப்படியே விட்டுறலாமா, லைக் ஜாலியாக ஃப்ரீடமாக அவங்க அலையட்டுமா, அந்தமாதிரி தப்பாக பேசிகிட்டே இருக்கட்டுமா நம்மளை பற்றி, இல்லைன்னா வந்து நம்ம இங்கே ஆன் த ஸ்பாட்லேயே வந்து நம்ம இங்கேயே கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே க்ரௌடெல்லாம் வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்கான், அவன் சரியான வந்து பொய்க்காரன், அவனை கொண்டுடலாம், அவனை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கமெண்ட் வருது. இதை கேட்டோன்னே அந்த ரைனரு ஜென்ரல் எல்லாம் அப்படியே வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. இங்கே டயங்க்கு பயம் வந்துடுச்சு, அதனால் ஓடி வந்துட்டு
ஸ்டேஜ் மேலே ஏற பார்க்குறாரு. அப்போ ரைனரும் அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட்னா நான் வந்து நம்ம இப்போயே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் கேப்டன் ஜியானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது இல்லை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் வராரு. வந்துட்டு நீங்கள் இப்போ பண்ணுறது என்னன்னு தெரியுதா, மர்டர் பண்ணுறீங்க, ஒரு குழுவாக சேர்ந்து ஊரே சேர்ந்து ஒருத்தர் மர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னே இங்கே எல்லாருக்கும் வந்து பதற ஆரம்பிச்சிட்டு குழு. ஏன்னா வந்து மர்டர்ன்னு சொன்னேன்னு லைக் கொலை பண்ணுறோமோ, நம்ம வந்து ஒருத்தவங்க கொலை பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே டேங்கு வந்து நீங்கள் வந்து குழுவாக கேட்குறதுனால யாருமே வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் வைக்க மாட்றாங்க, நம்ம ப்ரைவேட்டாக ஓட் மாரி வச்சுப்போம், எல்லோரும் அவங்களோட மனசுக்கு தோன்றதை எழுதி போடட்டும், அதை வச்சு நம்ம வேணால் எடுப்போம் அப்படின்றாங்க. உடனே வந்து கேப்டன் ஜான் தொங்கப்பட்டிருப்பார்ல மண்டே, அது லைட்டாக சிரிக்கிறாரு. ஏன்னா டேங்கோட பிளான் என்னென்னு புரிஞ்சிருச்சு. இந்த சைடு இந்த ரைனரும் ஓகே நீ சொல்கிறது கரெக்ட் தான், அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைனர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சர்க்கிளாக எழுதி போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கேப்டன் ஜானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், இல்லை வேர்ட்டிக்கல் லைனில் ஒன்று போட்டிருந்தீங்கன்னா வேண்டான்னு அர்த்தம், நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைனர் சொல்கிறார். உடனே எல்லா பீப்புள்ஸும் ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேப்பர் பென் கொடுக்குறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க சீட்டை போட்டு இது பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு ரைனர் கை தான் போகுது. இல்லை நான் உங்களை நம்ப மாட்டேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்கி எண்ணிட்டுருக்காரு. எண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் டேஸில் பார்த்து அவருக்கு சிரிப்பு வருது. பார்த்துட்டு வந்து 20 பேர் தான் வந்து கேப்டன் ஜியானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க, மிச்சம் 41 பேர்கிட்ட வந்து வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. லைக் 41 பேர் கிடையாது, 46 பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இப்போயே வந்து கேப்டன் ஜியானை வந்து அன்கஃப் பண்ணி விடுங்க, தொங்க போட்டு வச்சுருக்கீங்களா அவங்க அவுத்து விடுங்க, ப்ளீட் ஆகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரைனருக்கு ஷாக்கு, ஐயோ பிளான் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் யோசிச்சுட்டு இன்னொரு பிளான் எடுத்துகிட்டு வர இந்தமாரி. சரி நாங்கள் அவரை விட்டுறோம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எக்ஸிக்யூட்லாம் பண்ணல, கேப்டன் ஜானை இறக்கி விட்டுறோம், ஆனால் ஒரு விஷயம் பண்ணணும். லைக் வந்து நாங்கள் 2 காஃபி கப் வைப்போம், அதில் ஏதாவது ஒன்று குடிக்கணும், ஒன்றுத்தில் பாய்சன் இருக்கும், இன்னொன்றுத்தில் பாய்சன் இருக்காது. இது பாய்சன் குடித்தா அவர் இறந்துருவார், பாய்சன் குடிக்கலைன்னா அவர் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம், இதை அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைனர் சொல்கிறார். உடனே வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க. ஓகே இதுவும் கரெக்ட் தான், ஏன்னா தப்பு பண்ணியிருக்காரு கேப்டன் ஜியான், அவங்க எப்படி விடுவாங்க, அவருக்கு ஏதாவது தந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகேன்னு கத்துறாங்க. டேங்க்கு இது ஷாக்கு, அது எப்படி, அதான் நான் நீங்கள் விட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்தமாதிரி புதுசாக ரூல் கொண்டு வரீங்கன்னே, நீங்களும் தான் புதுசாக ப்ரைவேட் ஓட்டுன்னேன், எதை சொன்னேன்னா அப்படின்னோடனே எதுவும் சொல்ல முடியல டேங்கு சரின்னு விட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து உடனே கேப்டன் ஜியானும் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கதை சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் ஆர்கியூ பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு கேப்டன் ஜியானே ஒரு வீக் வைஸாக சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அங்கே டேபிள்லாம் போடுறாங்க. அப்புறம் 2 காஃபி லைக் டீ 2 டீ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த டீயில் வந்து பாய்சன் கலந்துருக்காங்க, லைக் ரொம்ப பாய்சனிஸான பாய்சன், பெல்லோடான பாய்சன்ட்டு அதை வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ கேப்டன் ஜானுக்கு என்ன கண்டுபிடிக்கவே தெரியல, ஏன்னா அது ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட்டும் என்னென்னு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அது கலரும் சேஞ்சஸ்லாம் ஆகாது. அதனால் என்ன சூஸ் பண்ணுறேன்னே தெரில. ஒரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு வந்து ஒன்று சூஸ் பண்ணுறாரு. இன்னொரு கப் ஆஃப் டீயும் வந்து யாராவது எடுத்து தான் ஆகணும், ஏன்னா வந்து 2 பேர் சூஸ் பண்ணுவாங்க, அது 2 பேரில் யாராவது ஒன்று சாகிற மாதிரி இருக்கும். இவர் வந்து லெஃப்ட் ஒன் சூஸ் பண்ணுறாரு, இன்னொரு சோல்ஜர் வந்து ரைட் ஒன் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணும்போது எல்லாம் பயப்படுறாங்க, லைக் ஏன்னா வந்து இது பிளானிங் இல்லையே, இப்போ திடீர்னு வந்து கொண்டு வராங்க, 2த்துலேயும் பாய்சன் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. இவரும் வந்து லடக்குன்னு எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இந்த ரைட் சைடில் உட்காந்துட்ருக்க பர்சன் வந்து திடீர்னு ஏஞ்சி போயிட்டு இந்த ஜென்ரலோட மேலேயே குடித்த காஃபியை துப்பிட்டு அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. விழுந்து மீன்ஸ் லைக் செத்து போகிறாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான், ஓகே அவர் தான் வந்து பாய்சன் குடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பேலாண்டோ லைக் அந்த பெல்லாடோனை வந்து பாய்சன் வந்து லைக் ஹாலுசினேஷனை க்ரியேட் பண்ணும், அதனால தான் வந்து இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இவர் இறந்து போயிட்டாலும் தெரியுது. உடனே வந்து கேப்டன் ஜியானு அப்புறம் வந்து டயாங்கு, அங்கே தான் ஜின்னு வந்திருப்பார், ஜின்னு எல்லாம் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே சேஃபு அப்படின்மேலுக்கு வந்து ஜேகேக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, கேப்டன் ஜானுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. கேப்டன் ஜானு ஏந்திருக்கிறாரு, ஆனால் அவரால் முள்ள லைக் ப்ளீட் ஆகுது, நோஸ்லேருந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுறாரு. டைம் வந்து கேப்டன் ஜியானோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவர் கை மேலே படுத்துட்ருக்காரு. படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்போமு, நம்ஜோன் அப்புறம் வந்து ஜின் அவங்கெல்லாம் வந்து
டேங் வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. ஏந்திரிச்சு சொன்னோடனே என்னாச்சு, எதோ ப்ராப்ளமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தா கேப்டன் ஜான் வந்து முழிச்சிட்ருக்காரு. ஏந்திச்சிட்டாரு. ஏந்திச்சிட்டு நீ எப்படி இருக்க, ஓகேவா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜான் வந்து டேங் பற்றி கேட்குறாங்க. டேங் எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா, உனக்கு தான் ரொம்ப ப்ளீட் ஆச்சு, எதுக்கு நீ விழுந்த, உனக்கு தான் சரியாயிடுச்சுல, நீ கரெக்டான காஃபி தானே நீ எடுத்த, அதாவது டீ தானே நீ எடுத்த, அப்படியே நீ விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாட்டு பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று டாக்டரும் வராங்க, ஏன்னா ஏஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கேப்டன் ஏஞ்சிட்டாங்க தெரிஞ்சோன்னே அவரும் வராங்க. வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் உயிர் பொழைச்சதே பெரிய அதிசயம், நீங்களும் வந்து பாய்சன் கன்சியூம் பண்ணீங்க, அந்த பாய்சன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பாய்சன் தெரியுமா, அது குடித்தா எல்லோரும் உடனே செத்து போயிடுவாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து உயிரோடு இருக்கீங்க, அதுவும் வந்து உடம்பு அடி அதோடய உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இது டேங்க் ஷாக்கு. என்ன இவர் பாய்சன்லாம் ஒன்றும் குடிக்கலையே, இவர் கரெக்டான காஃபியை தான் குடித்தார், இவர் போய் பாய்சன் புரியல அப்படின்றாங்க. உடனே வந்து கேப்டன் ஜான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை 2 கப்புமே விஷம் கலந்துருக்காங்க, அந்த பெல்லடான விஷம் வந்து 2த்துலேயுமே கலந்துருக்காங்க, ஆனால் ஒன்றுத்தில் ரொம்ப ஹெவியாக கலந்துருக்காங்க, இன்னொன்றுத்துலேயும் கலந்துருக்காங்க, நான் லைட்டாக மைல்டாக கலந்துருக்காங்க, நான் கொஞ்சம் மைல்டாக இருக்க காஃபி குடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு இந்தமாரி ஆகிருக்கு, ஒரு மாதிரி டிஸியாக ஃபீல் ஆகிருக்கு, ஆனால் வந்து நார்மலாக யார் குடிச்சிருந்தாலும் வந்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜான் சொல்கிறார். இங்கே அந்த டாக்டரும் வந்து சொல்கிறாங்க அதுமாரி, ஆமாம் நார்மலாக யார் அந்த பாய்சன் எவ்வளோ மைல்டாக குடிச்சிருந்தாலும் இறந்து போயிடுவாங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் அந்த பாய்சன் குடிச்சு உயிரோடு இருக்குது, நிஜமாலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேசிகிட்டு இருக்கும் போதே லீஸா இருக்காங்களே, அவங்க கதவை உடச்சிட்டு வந்து கத்துறாங்க. இந்தமாரி உயிரோடு தான் இருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. கத்திட்டு வந்துட்டு மண்டையிலே ஒரு அடி, கேப்டன் மண்டலே. அவன் ஏன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உனக்கு அறிவு இல்லையா, என்கிட்ட சொல்லாமலே நீ செத்து போகிற, கொஞ்சமாவது முன்னாடியே வந்து சொல்லணும், நான் அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் என்ன வேணுட்டே செத்து போனேன், உன்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு என்னையும் ஆள் வச்சு பிடிச்சி அடித்து நொறுக்கியிருக்காங்க, நீ அதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுமே கத்துறாங்க. இங்கே லீஸா வந்து கோவது, யார் ஜென்ரல்லாம் எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும், எனக்கு சுத்தமாக புரியல, எப்படி ஒருத்தவங்களை வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பொய் பித்தலாட்டம், ஒரு கப்பில் தானே விஷம் இருக்குன்னாங்க, 2 கப்பில் எப்படி கலந்தாங்க, இந்த ஊரே பொய்க்கார ஊராக இருக்குது, உடனே ரிட்டன் பேசாமல் நான் அமெரிக்காவே போயிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பிகிட்ருக்காங்க. ஆனால் கேப்டன் ஜானா இவங்க மண்டையில் தட்டி, லீஸா மண்டையில் தட்டி, அங்கேருந்து வந்தவங்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீ அங்கே போனீன்னா உடனே முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுற பார்த்தோன்னே டேங் எல்லாருக்குமே வந்து ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் வைப் வருது, பார்த்து அவங்களும் ரசிச்சிட்ருக்காங்க. ஆனால் பார்த்துட்டே இருக்கும்போது வந்து டேங்கை பார்க்குறாங்க லீஸா, பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் இருக்கியா, சாரி நான் அவங்கள்ட்ட இப்போ தான் பார்க்குறேன், நான் முன்னாடி பார்த்துருக்கணும், சரி நீ உனக்கு ஓகேவா, உன்னையும் கடத்தி வச்சுட்டாங்க கேள்விப்பட்டேன், உனக்கு உடம்புல எந்த காயம் இல்லைல்ல அப்படின்னு. இல்லை எனக்கு எந்த காயம் இல்லை, கேப்டன் ஜானுக்கு தான் அடிபட்டுச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி நீ பார்த்துக்கோ, நான் வந்து இந்தமாரி அடிபட்டுச்சுன்னோடனே நான் உடனடியாக வந்து இங்கே வந்துட்டேன், இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஸாவும் போயிடுறாங்க. லீஸா போனோடனே வந்து கேப்டன் ஜானும் ஒரு ஆளுக்கு உட்கார வைக்கணும். சரி இவங்க 2 பேரும் பேசிட்டோன்னு சொல்லிட்டு பார்போம் அப்புறம் நம்ஜூன் அப்புறம் ஜின் டாக்டர் எல்லாம் வந்து வெளில போயிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போதும் பாய்சன் வந்து உன் பாடியில் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க. இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும், ஆனால் எப்பயும் டிஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் மேலே அப்படியே சாயிறாரு. சாஞ்சிட்ருக்கும் போதே வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு புரண்டு படுக்கிறாரு. டேங்க் கேட்குறாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உன்னால் முடியலன்ற, புரண்டு படுக்க மட்டும் முடியுதா அப்படின்றாங்க. உடனே சிரிச்சிட்டே அவர் சொல்கிறாரு, உன்னை பார்க்கணுன்றதுக்காக தானே புரண்டு படுக்கிறேன், உன் ஃபேஸை பார்க்கணுன்றதுக்காக தான் படுக்கிறேன் அப்படின்றாரு. டேங் வந்து நீ எவ்வளோ தைரியமாக விஷம் குடிக்கிறேன்னு, எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே கேப்டன் ஜான் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் ஆகாது, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நான் போயிட மாட்டேன், ஏன்னா வந்து உனக்கு நான் மேரேஜ் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எப்படியாவது ஒரு நல்ல மேரேஜ் பண்ணி ஒரு நம்ம ஃபேமிலி வந்து நல்லா செட்டில் ஆகி நம்மளுக்குன்னு தனி ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து செத்து போவேன், அது வரைக்கும் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், ஸோ நீ கவலைப்படாத, நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சர் லைஃப்பை பில்ட் பண்ணுவோம், நல்ல அழகான குடும்பம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே டேங் வந்து சரி நீ வந்து இந்த ஆங்கிளில் படுக்காத, உனக்கு தலை வலிக்கும், இந்த சைட் படு, எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் எந்திரிக்க பார்க்குறாங்க.
டேங் ஏந்திரிக்க பார்க்கணுன்னே இவருக்கு புரியல, என்னாச்சு, ஏன் ஏதாவது ப்ராப்ளம்னா, என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேபின் ஜானை கேட்குறாங்க. அதுக்கு டேங் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படின்னு. ஓகேவா நீனு டேங் வந்து பார்த்து கேபின் ஜான் கேட்குறாங்க. கேபின் ஜானி ஏஞ்சிட்டாங்க, மடியில் படுத்துட்டு இருந்தாங்களா, அவங்க ஏஞ்சிட்டாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லை இந்த டாப்பிக்கை வந்து கட் பண்ணதே வந்து வேணாம், ரொம்ப பேச வேணாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணால் எதற்கு மாறாதானே நடக்குது, இப்போ நம்ம எதை சொல்லி இடகுடமாக அதை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வேணாம் போதும்னு எடுத்துறதுக்காக தான் வேணாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து தலை வந்து ஏந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கிருகிருன்னு சுற்றி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப வந்து தலையை போட்டு யாராவது அடிச்சுட்டே இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு மாதிரி தலைவலிக்குதுன்றார். அப்படியே தலைவலிக்கும் போதே ஒரு மாதிரி டிலூஷன் போயிடுறாரு. போயிட்டுருக்கும் போது அதில் ஃபேரி வந்து மெசேஜ் பண்ணுறது, இதுமாரி நீ வந்து எங்கே இருக்கன்னு தெரியுதா, நீ பண்ணதுனால இப்போ வந்து ஃப்யூச்சரே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இப்போ வந்து வார் வரும், கன்ஃபார்ம் வார் நடக்க போகுது அப்படின்றாங்க. உடனே டேங்க் வந்து ஷாக்கு, அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் வந்து 2 பேர் தான் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோடு இருப்பீங்க, ஒன்று நீனு இல்லைன்னா அவர், ஆனால் மேக்ஸிமம் நீ தான் உயிரோட இருப்ப, அதாவது பழைய டைம் தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பார்த்தா அந்த ஃபேரி வந்து சொல்லு. உடனே ஏன் எப்படி, நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன் இந்த வேர்ல்டு விட்டு போகிறதுக்கு அப்படின்னாலே, நீ ரெடியாக இருப்ப, உன் உடம்புல இருக்கவன் ரெடியாக இருக்க மாட்டான், அதனால தான் வந்து அவன் மண்டையை பிடிச்சி அடிச்சிட்ருக்காப்புல, அவர் திருப்பியும் ரிட்டன் வர பார்க்குறாப்புல, வந்தானா வந்துட்டு கேப்டன் ஜியானையும் கொன்னுடுவான் அப்படின்னோடனே இவங்க ஷாக், இன்னும் அவன் திருந்தலையா அப்போ அப்படின்ட்டு. பண்ணிட்டாங்க, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு. விடக்கூடாது, அதுக்காக தான் அவனை இங்கே வர வச்சுருக்கேன், அவன் ஜெயிக்கக்கூடாது இந்த வாட்டி, நீ வந்து எப்படியாவது வந்து உன் பாடியை கண்ட்ரோல் பண்ணு, அவன் உன் பாடியை டேக் ஓவர் பண்ண விட்டுறாத, சப்போஸ் உன் பாடியை அவன் டேக் ஓவர் பண்ணிட்டானா நீ நிரந்தரமாக ஃப்யூச்சர் போயிடுவேன், ரிட்டர்ன் வர முடியாது, அவன் இங்கே வந்துடுவான், பாஸ்ட்டுக்கு வந்துடுவான், அப்புறம் அவனுக்கு இங்கே என்ன விஷயம் நடக்குது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, ஸோ நீ தான் அவனை பார்த்துக்கணும், அவன் வந்துட்டானா கன்ஃபார்ம் கேப்டன் ஜான் வந்து பாஸ்ட்டில் எப்படி இறந்து போனாரோ அந்த மாதிரி இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஃபேரி சொல்லுது. உடனே டாங் அப்போ என்னால் மாற்ற முடியுமா, அது உன் கையில் தான் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது, ஃப்யூச்சர் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிஸ் ஃபேரி ஓடிடுது. நீங்கள் டைம் யோசிக்கிறாங்க, அப்போ அவன் இன்னும் திருந்தலையா, நான் திருந்துட்டான்னு நினச்சேன், இப்போ வரானா கன்ஃபார்ம் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னா அவன் கன்ஃபார்ம் திருந்தவே மாட்டான், அவன் விடக்கூடாதுன்னு வச்சிட்ருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா டேங் வந்து பார்பாம் கிட்ட ஆர்கியூம் பண்ணிகிட்ருக்கார். பார்பாம் இல்லை நான் என்னை பார்த்துப்பேன், நான் இங்கே இருக்கேன் உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்பாம் சொல்கிறார். இல்லை முடியவே முடியாது, நீ ஒழுங்கு மரியாதை ஃபேமிலியோட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டு இருக்கும்ல ஷிப்பு கிளம்பு அந்த பிளேஸில் நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங்கு ரொம்ப நேரமாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே இருக்க சரி கிடையாது, உன் ஃபேமிலியும் நீ பார்த்துக்கணும், அங்கே போனீன்னா வந்து எப்படி 2 பேரை மட்டும் நீ தனியாக விடுவேன், நீ தான் உன் ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், உன் தம்பியும் வந்து உன்னை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பான், ஸோ நீ நீ இல்லாமல் ஃபேமிலி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து முடிஞ்சளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார் பார்போமும் இருந்தாலும் நீ எப்படி தனியாக இருப்ப, உன்னை யார் பார்த்துப்பா, நீ வந்து கேப்டன் ஜானை பார்த்துக்கிற சரி, கேப்டன் ஜான் பண்ண பார்த்துக்கிற சரி, ஆனால் எல்லா டைமும் அவர் ஒன்று பார்த்துக்க மாட்டார்ல, நான் இல்லைன்னா உனக்கு யார் வந்து சமைச்சு போடுவா, நான் இல்லைன்னா உன்னை யார் காலையில் எழுப்பி விடுவா கேம்புக்கு, இல்லைன்னா முதல்ல யார் உன்னை காப்பாற்றுவா, நீ ட்ரபுளில் மாட்டிக்கிட்டீன்னா, எங்கேயாவது வேணும், ஏதாவது சுச்சுவேஷனில் வேணும்னா யார் நிற்பா நான் இல்லாமல், எல்லா டைமும் கேப்டன் இருக்க மாட்டார், அவர் வேலையில் அவர் பிஸியாக இருப்பார், நான் இருந்தால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், உனக்கு ஃபுட்டும் வந்து நான் சமைச்சா தானே உனக்கு பிடிக்கும், நான் இருக்கேன் இங்கே உனக்கு தானையா, ஃபேமிலி பார்த்துப்பாங்க, அம்மாவால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கும் வந்து உன்னோட சாப்பாடு பிடிக்கும், நீ எல்லா டைமும் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறதுலாம் எனக்கு ஓகே தான், பட் ஸ்டில் நீ போ, நான் பார்த்துப்பேன், என்னால் பார்த்துக்க முடியும், நான் வளர்ந்த பையன், என்கிட்ட வந்து நீ பேபி சிட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. பார்வமும் அதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரில, அவரும் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. ஆனால் டேங்க் வந்து மனசுக்குள்ளே வந்து இல்லை பார்பம் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் தோணுது, இருந்தாலும் வந்து அப்படி இங்கே இருக்க வச்ச ஒரு மாதிரி செல்ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே இருந்து சப்போஸ் பார்பமுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த கில்ட்டிலே அவர் லைஃப் லாங் ஓட்டிடுவார், அதனால எப்படியாவது அனுப்பி விட்டுறணும்னு சொல்லிட்டு டேங்க் இவரை புஷ் பண்ணுறாரு, லைக் பார்பம் இல்லை நீ போ நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வம் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அடிக்கும்போது டேங் வந்து
ஹக் பண்ணுறாரு பார்வம் லைக் பாய் ஒரு லாஸ்ட் பாய் ஹக் பண்ண கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணும்போதே லைட்டாக வந்து இவருக்கு வந்து அழுக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பார்வம் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும் போதே வந்து பாய் பாய் அப்படின்றாரு டேங்க. இவர் வந்து எதுவும் சொல்ல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கும்போது நீ பாய் சொல்ல மாட்டியா அப்படின்னு, நீ இப்போ நான் போயிட்டேன்னா இப்போ நீ ரிட்டன் அகெயின் வரும்போது நீ இருக்க மாட்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் வந்து டேங்க் பற்றி கேட்குறாரு. என்ன மீன் பண்ணுறேன்னு புரியலன்னு, இல்லை நான் இப்போ போயிட்டேன் ஆஸ்திரேலியா போயிட்டு நான் திருப்பி வரும்போது நீ இங்கே இருக்க மாட்டே தானே, நீ ஃப்யூச்சர் போயிடுவ தானே அப்படின்னாலே டேங்க் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இது தானே நம்மளோட கடைசி குட் பாயாக இருக்கும் அப்படின்றாரு. உடனே வந்து டேங்கும் வந்து இருக்கலாம் அப்படின்றாரு. இல்லை நான் போகல, நான் இங்கேயே இருக்கேன், நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணிட்டே போகிறேன் ஃப்யூச்சருக்கு அப்படின்றாரு. இல்லை நான் பார்த்துப்பேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் வந்து பார்வம் வந்து கவலையாகவே இருக்குது. ஒரு மாதிரி ஹக் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு வந்து நான் வந்து உன்னை ஃப்யூச்சரில் சப்போஸ் என்னை மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படியாவது உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணு, இந்த மாதிரி பாஸ்ட்டில் நம்ம இப்படி பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துருக்கோம், எப்படியாவது இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் சொல்கிறார். டைமும் கன்ஃபார்ம் நான் பார்த்து அந்த விஷயம்லாம் சொல்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக குட் பை சொல்கிறாங்க. போட்டும் வந்து போட்லேருந்து ஷிப் எடுக்க போகிறான்ட்டாங்க. உடனே வந்து எல்லோரும் வந்து பாய் பாய் சொல்லி ஹக்லாம் பண்ணிட்டு லைக் பார்வமெல்லாம் ஹக் பண்ணுறாங்க. இவரும் வந்து சல்யூட் அடிக்கிறாரு ஜிம்மினும். எல்லாருக்கும் டாட்டா காட்டுறாங்க. டாட்டா காட்டிட்டு வந்து எல்லாம் கிளம்புறாங்க. பார்வம் போகிறப்பெல்லாம் வந்து அந்த கீழேயே பார்த்துட்டு போகிறாரு, சீயை பார்த்துட்டே போகிறாரு. ஏன்னா அவரால் டேங்க் பார்க்க முடியல. டேங்க் பார்த்தா சப்போஸ் தண்ணியில் குதித்து எகிரி போய் டேங்க் பிடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு பயம். ஏன்னா ரிட்டன் போனாலும் வந்து இவர் டேங்க் விட மாட்டார், திருப்பி அடுத்த ஷிப்லேயே வந்து அனுப்பி விட்ருவார். அதனால் இவர் எதுவும் பார்க்கல. டேங்க் பார்த்தா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தண்ணியே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. தண்ணியில் அவர் ஃபேஸ் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே அழுகலியாக வருது. லைக் கண்ணீர் தண்ணி வந்து கடலில் ஊற்றுது. பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. இங்கே டேங்க் வந்து பாய் கட்டிகிட்டே வந்து அவர் நிற்கிறாரு. நிற்கும்போது ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது. நம்ம கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்துருக்கோமா, நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு பேக் போனே அனுப்பி விட்டோமே, இப்போ நம்மளுக்குனா யார் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தோணல. ஏன்னா எப்பயுமே என்ன செருப்படி வாங்கினாலுமே வந்து பார்வம் பக்கத்துலேயே நிற்பார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து லோன்லியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அடிப்படும் போது பார்வம் கன்ஃபார்ம் வந்து தூக்கி விடுவார். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆனாலும் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பார்வம் தான் ஃபஸ்ட்டு மைண்ட் வராது, யாராவது இருப்பாங்கன்னு தோணும் போதே. அப்படிங்கும்போது இப்போ பார்வமே அனுப்பி விட்டாங்கன்னா இப்போ இவர் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையும் எனக்கு எல்லா டஃப்பான சுச்சுவேஷனும் இவர் தனியாக நிற்கணும் அப்படின்னும் போது அவளுக்கு தாங்க முடியல. ஒரு மாதிரி லைட்டாக கண் கலங்குறாரு. கண் கலங்கிட்டே சரி போவோம், நம்ம தான் இனிமேல் பார்த்துக்கணும், லைக் எண்டுக்கிட்ட வந்தாச்சு, கூடிய சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சிடும், நல்லபடியாக முடிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு.